என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் தமிழில் வீடியோ அதிகமாக போடுறதில்ல. சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் நிறைய வீடியோ போடுவோம், ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பற்றி பேசுவோம். நான் வந்து சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 600 கோடி ரூபாய் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் நான் தமிழில் போடுற வீடியோவே வந்து இங்கிலீஷில் போடுற வீடியோ விட கொஞ்சம் நல்லா போகுது. நான் இங்கிலீஷில் போட்டால் இந்தியா முழுக்க பார்க்குறாங்க, உலகம் முழுக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் தமிழில் போடுறதே ஓரளவு நல்லா போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் தமிழில் வீடியோ நிறைய போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த இந்த ஸ்கேம் பற்றி பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச போகிறேன். ஒரு வேலூர் பக்கத்தில் காட்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக வட மாவட்டங்களில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி ஊரெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட பணம் கொடுத்தீங்கனால் உங்களுக்கு மாதத்திற்கு 6% வட்டி. அதை நாங்கள் எப்படி கொடுப்போன்னா, நாங்கள் வந்து பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறோம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம், அதில் நாங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறோம், உங்களுக்கு மாதத்துக்கு 6% வட்டி. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு 6 ரூபா. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு 6% ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 கடினம். அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிற ஒருத்தர் அவரே ஊர் பூரா வந்து கேன்வாஸ் பண்ண முடியாது இல்லையா. அவர் நிறைய ஏஜென்ட்டுங்களை, இப்போ நீங்கள் கூட உங்கள் நண்பரை கன்வின்ஸ் பண்ணி 6% வட்டிக்கு நீங்கள் பணத்தை முதலீடு பெற்று கொடுத்தால் உங்களுக்கு மாதம் 2%, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8% வட்டி வந்து அவர் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்குது. என்னுடைய சொந்தக்கார் ஒருத்தரே வந்து அதில் ரொம்ப விருப்பமாக இருந்தார், பணம் போடணுன்ட்டு. நான் ரொம்ப காஷன் பண்ணேன், இதெல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பொன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பொன்சி ஸ்கீம்னா என்னென்னா, நான் வந்து 8 ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பணம் கொடுத்துக்கினே இருப்பாங்க. புதுசாக பணம் வர வர அந்த பணத்தை வச்சே பழைய ஆளுங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, 2வது வரவங்களுக்கு எப்படி வட்டி கொடுக்குதுன்னா, 3வது வரவங்க கிட்டேருந்து வேறு காசு எடுத்து கொடுக்குறது. இப்படி ஒரு பணம் வந்து ஒரு பெரிய அளவில் சேர்ந்த உடனே ஒரு நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. அதுதான் கடைசியில் நடந்தது. ஆனால் என் நண்பர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், இதெல்லாம் பாருங்கள், நானும் வந்து பங்குச்சந்தையில் இருக்கிறேன், நான் வந்து 8% இல்லை, அதில் பாதி கூட நான் பண்ணுறதில்ல. அதுவே வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு குறைவான தொகை, அதுக்கே முடியலன்னா இந்த மாதிரி பணம்லாம் கலெக்ட் பண்ணும்போது 10,000 கோடி 15,000 கோடின்னு வரும். ஆங்கிலத்தில் வந்து த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, உங்ககிட்ட குறைவான பணம் இருக்கும்போது அதிகமான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏதோ ஒரு காலையில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிகள் வாங்குறீங்க, அதை வந்து ஏதோ ஒரு ஊரில் விற்கிறீங்க, ஏதோ ஒரு காலனியில் விற்கிறீங்க. ஸோ 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்கிக்கணும் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1000 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிக்கணும் வந்தீங்கன்னா சாயங்காலம் அது உங்கள்கிட்ட 2000 ரூபா இருக்கும், 100% ரிட்டர்ன். சரி, நாளைக்கு நான் ஒரு 1000 கோடி ரூபாய் கொடுத்தாக்கா காலையில் சாயங்காலம் 2000 கோடி ரூபாய் வருமா? வராது. ஏன்னா சிறிய தொகை அப்படின்னும் போது அது வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதே வந்து கேபிட்டல் அதிகமாக நீங்கள் நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனிஸு, ரிலையன்ஸு, HDFC பேங்க், ICICI பேங்க், இதெல்லாம் போய் பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் 10-15% மேலே அவங்க ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு. அது பாசிபிளும் கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா, தே ஆர் ஹேண்ட்லிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் நிறைய வந்து இது வந்து நிறைய பேர் பணம் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி, அப்புறம் நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் மாதத்துக்கு 6% அதெல்லாம் வந்து பண்ணி தரீங்கன்னா, நீங்கள் ஏன் வந்து ஒரு முகேஷ் அம்பானி, கௌதம் அதானி அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து, அவங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்கு, அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேயே அவங்க வந்து 10-15% கூட பண்ணுறதில்ல, நீங்கள் போய் அவங்ககிட்ட பணத்தை வாங்கி பண்ண வேண்டியது தானே? எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராமங்களில் இருக்கிற சிறிய நபர்கள்கிட்ட வந்து நீங்கள் 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு அருமையான விளக்கம் சொன்னார். அவர் அப்படி தான் பண்ணின்னு இருந்தாராம். லக்ஷ்மி நாராயணன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் அப்படி தான் பண்ணின்னு இருந்தாராம்.
அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்து தான், நம்ம ஏன் வந்து பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே வந்து நிறைய பணம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம், ஏழை மக்களுக்கெல்லாம் நம்ம ஏன் பணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்து தான். அதனால தான் அவர் அந்த பெரும் பணக்காரர்களுக்காக பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணுறதை நிறுத்திட்டு ஏழை மக்கள்கிட்ட பணம் வாங்கி இந்த மாதிரி பங்குச்சந்தையில் வர்த்தகம் பண்ணி அந்த பணத்தை கொடுக்குறாராம். இதெல்லாம் வந்து ஒரு கிராமத்து மக்களை, விவரம் தெரியாத மக்களை நல்லா ஏமாத்திருக்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ஒரு பணம் அது என்னன்னா உங்கள் பேரில் அவர் ட்ரேட் பண்ண மாட்டார். நீங்கள் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் என்னைக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ ஒரு வருஷத்துக்கு, உங்களுக்கு டேக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 42% போயிடும். ஸோ மீதி 58% தான் உங்கள் கைக்கு வரும். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஒரு 8% வட்டி மாதத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாக லாபம் வேணும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், வாடகை இருக்கும், கரண்ட் பில் இருக்கும், இன்டர்நெட் பில் இருக்கும், ஏதோ கொஞ்சமாக வேணும் இல்லையா? ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இவர் மாதத்துக்கு 15% ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அதில் ஒரு 7% டேக்ஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் 8% மக்களுக்கு கொடுக்க முடியும். மாதத்துக்கு 15% ரிட்டர்னு இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் யாருமே செஞ்சது கிடையாது. ஏன்னா இந்த மக்களுக்கெல்லாம் என்னென்னா ஏதோ கஷ்டப்படுறாங்க, மாத வருமானம் இல்லை, அதனால் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் ஏதோ கொஞ்சம் நகை இருக்கும், அந்த நகையை அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சிங்கன்னா ஒரு ரூபாய் வட்டி கட்ட வேண்டி வரும். அந்த நகையை அடமானம் வச்சு ஒரு 5 லட்சம் கொடுத்தோம்னாக்கா அவர் 6 ரூபாய் வட்டி கொடுத்தாருன்னா அதில் 1 ரூபாய் வட்டிக்கு நகை கடனுக்கு வட்டிக்கு போக மீதி 5 ரூபாய் வட்டி நமக்கு கிடைக்கும். ஏதோ குடும்பம் நடத்தலாம். என்னுடைய சொந்தக்காரே ரொம்ப ஏழ்மையான மனிதர், அவரே அப்படி தான் யோசனை பண்ணார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, எல்லாருக்குமே அந்த நகையும் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நான் கூட நேற்று கூட சொல்லியிருந்தேன், இந்த அவதூத் சாத்தியை பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய விளம்பரம் பண்ணுவாங்க. நானும் ஒர்க் ஷாப் பண்ணுறேன், ஆனால் நான் எந்த இடத்துலையுமே நான் விளம்பரம் பண்ணது கிடையாது. நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் நான் விளம்பரம் பண்ணுறதோடு சரி, எனக்கு ஒரு 40 பேர் 50 பேரோ தான் வருவாங்க. ஆனால் அவர் வந்து அவதூத் சாத்தியை வந்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வந்துருக்குறாங்க அவருக்கு. அதனால தான் அவரால் அவ்வளோ பெரிய பணம். நானும் நாளைக்கு வந்து அக்ரெசிவாக யூடியூப்பில் அதில் இதில் நிறைய விளம்பரம் பண்ணால் எனக்கு வருவாங்க. அதாவது 2 விஷயம் நான் பண்ணணும். ஒன்று, நிறைய விளம்பரம் பண்ணணும். 2வது, சதுரங்க வேட்டைன்ற படத்தில் வரும் ஒரு டயலாக்கு, ஒருத்தனை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அவனுடைய ஆசையை தோன்றணும். நீங்கள் வாங்க என்னோடய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கே மல்டி மில்லியனர் ஆகிடலாம், மாதத்துக்கு 8% சம்பாதிக்கலாம், 10% சம்பாதிக்கலாம், கோட்டையை கட்டிடலாம், கொடியை நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைலாம் விடணும். அப்போ தான் ஜனங்க வருவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், சார் எங்ககிட்ட வந்தால் என்ன சார் ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் வரும் சார். வர்த்தகம்ன்றது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. ஒரு பிஸ்னஸில் மற்ற பிஸ்னஸில் உங்களுக்கு என்ன லாபம் சம்பாதிக்கிறாங்களோ ஏறக்குறைய அவ்வளோதான் சரிங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான். ஒரு சின்ன இன்சிடெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு ஒர்க் ஷாப் எடுக்கிறாரு. அவர் 30,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாரு, சார் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் தான் சார் இருக்குது, நான் வந்து உங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, தாராளமாக அட்டன் பண்ணலாங்க, நல்ல ப்ராஃபிட் வருங்க, கோட்டை கட்டிடலாங்க, கொடியை நட்டுடலாங்க, நீங்கள் வாங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எவ்வளோ ஃபீஸு? 30,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. 30,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டினா ஒரு 35,000 காலி. இருக்கிறது 2 லட்சம் ஆச்சா, அதில் 35,000 காலி ஆச்சா? அதுக்கப்புறம் கிளாஸ் போயிட்டாரா, கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் இதாங்க மார்க்கெட் ப்ரொஃபைலு, இதாங்க ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸு, இதாங்க அது இதுன்னு எதையாவது சொல்லி புரியாத வேலை சொல்லி கடைசியில் இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கணும். இந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ? 75,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு. 60,000 ரூபாய், சாரி 60,000 ரூபாய். 60,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. 60,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி என்னாச்சு? அது ஒரு 75,000 ஆச்சா? ஏற்கனவே கையில் இருந்த 35,000 காலி, இப்போ இன்னும் ஒரு 75,000 காலி. அப்போ கையில் எவ்வளோ இருக்குது? வெறும் 90,000 இருக்குது. ஸோ ஒருத்தர் கையில் 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தாரு. ஒர்க் ஷாப்ன்ற பேரில் ஒரு 35,000, சாஃப்ட்வேர் சார்ஜஸ்ன்றதில் ஒரு 75,000, மொத்தம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட 90,000 தான் இருக்கும். அந்த 90,000 வச்சு அவர் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொன்னாலே 100% ரிட்டர்ன் வரணும். 100% ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் உலகத்தில் யாராவது பண்ணிக்கிறாங்களா? ஏதோ பண்ணியிருக்கலாம், அதிர்ஷ்டத்தில் ஒரு வருஷம் பண்ணியிருக்கலாம், தொடர்ந்து பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 100% ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்தில் பண்ணாலுமே அவருக்கு அசலே வராது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை விட்டுருங்க. சரி எதையோ ஒன்று பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு
ஏதோ ஒரு 100% ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். அட் த எண்ட் ஆஃப் த இயர் 2 லட்சம் வந்துடுச்சுன்னு வச்சுப்போம். அசலாவது தெரிச்சு நிற்கேன். திரும்ப அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் ஃபீஸ் வந்து 60,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஏன்னா 60,000 ப்ளஸ் ஜிஎஸ்டின்றது ஒரு வருஷத்துக்கு. திரும்ப அடுத்த வருஷம் வந்து திரும்ப 75,000 ஃபீஸை கட்டினா அந்த அந்த சாஃப்ட்வேர் சார்ஜஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே அவர் கிட்டத்தட்ட ஒரு 35-40% ப்ராஃபிட் பண்ணணும். 35-40% மேலே ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாக்கா அவங்களாம் வந்து நான் 25-30% ப்ராஃபிட் பண்ணுறேன். நான் அப்படிப்பட்ட நானே வந்து பல கோடிகளில் நான் வந்து சேரிட்டி பண்ணியிருக்கிறேன். ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேந்தம் கார் வச்சுருக்கிறேன். துபாயில் இருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். அப்படின்னா 35-40% ப்ராஃபிட் பண்ணுறவங்களாம் எங்கே இருக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் இல்லை. ஸோ ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்பர் 1, அதிகமாக விளம்பரம் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. 2வது, அதிகமான ரிட்டர்ன் வரும், நான் பணம் அப்படியே கொட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்பாதீங்க. தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் 3 லட்ச ரூபாய் வச்சு 3 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேங்க. 10,000 ரூபாய் தாங்க ஃபீஸு, 20,000 ரூபாய் தாங்க ஃபீஸு. அது ஒரு தடவை ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாரு. 10,000 ரூபாய் தான் நினைக்கிறேன் ஃபீஸு. 200 பேர் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ 200 ரூபாய் இன்ட்டு 10,000 என்னாச்சு? நல்லா சம்பாரிச்சாரு. அப்புறம் நான் கேட்டேன், அது ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண ஒருத்தரை கேட்டேன், ஏங்க அவர் 3 லட்ச ரூபாய் வச்சு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறவர் ஒரு 10,000 ரூபாய்க்கு எதுக்கு ஒர்க் ஷாப் எடுக்கிறாரு அப்படிங்கன்னா, அப்புறம் என்ன பார்த்து கேட்டார், ஏங்க நீங்களும் தானங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஏன் ஒர்க் ஷாப் எடுக்கிறீங்க? ஓகே, சரி, ஓகே, அது நியாயமான கேள்வி. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் வந்து அவ்வளோலாம் ப்ராஃபிட் பண்ணுறது இல்லைங்க. 3 லட்சம் வச்சு 3 கோடி சம்பாரிச்சா ஒரு வருஷத்தில், அடுத்த வருஷம் என்ன இருக்கணும், அந்த 3 கோடி வந்து 3,000 கோடியாக இருக்கணும். அதுக்கு அடுத்த வருஷம் 3,000 கோடி வந்து 30,000, 3 லட்சம் கோடி ஆகிருக்கணும். ஸோ ஒரு 3 லட்சம் கோடி ஒரு 3 வருஷத்தில் பண்ணுற வித்தை தெரிஞ்சதுன்னா நம்ம எதுக்கு இப்போ ஒர்க் ஷாப் எடுக்கணுன்ற ஒரு கேள்வி வருது. நாங்களாம் அப்படி கிடையாது. நாங்கள் எவ்வளோ பணம் முதலீடு பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் தான் வருது. சரி, ஓகே. நான் அடுத்தது கேள்வி கேட்டேன் நான், ஏங்க அவருக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறீங்களே, அதுக்கு வந்து நீ அதுக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட வந்து ஒரு 3 லட்சத்தை கொடுத்துட்டு நீங்களே ட்ரேட் பண்ணிக்கோங்க, நீங்களே அந்த 3 கோடியை சம்பாரிச்சிங்க, அதில் 1.5 கோடி நீங்கள் எடுத்துன்னு எனக்கு 1.5 கோடி கொடுங்கன்னு சொல்லலாமே அப்படின்னா, அதெல்லாம் வந்து அப்படி ஒர்க் ஆகாதான். ஏன்னா இந்த ட்ரைனிங் எடுக்கிறவனுங்க ஊரை ஏமாத்துறதுக்காக எதையாவது சொல்லுவானுங்க. ஸோ அவனுங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு ப்ரூஃபோ அவனுக்கு காமிக்க மாட்டானுங்க. அதை கேட்டிங்கன்னா, என்னுடைய சைக்காலஜி வேறு, என்னுடைய இது வேறு, எந்த வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதுலேயும் எப்படிலாம் ஃப்ராட் பண்ணுவானுங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரிங்க. ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாரு, பாருங்கள் நான் வந்து போன மாதம் 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், பாருங்கள் 1 கோடி ரூபாய் புரோக்கர் அக்கௌண்ட்லேருந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அது ப்ரூஃபை காமிக்கிறாரு. புரோக்கர் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் அந்த ப்ரூஃப் காமிச்சேன், அப்படி வந்ததுனால அது ப்ராஃபிட் தானே அர்த்தம் எதனா இருக்கா? நீ போன மாதம் ஒரு 2 கோடி ரூபாய் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டிருக்கலாம், இந்த மாதம் 1 கோடி ரூபாய் புரோக்கர் அக்கௌண்ட்லேருந்து வெளியே எடுத்துருக்கலாம், அப்போ 1 கோடி ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரதானே செய்யும். அதை வச்சு நீ வந்து ப்ராஃபிட் பண்ணுறன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இதெல்லாம் இது என்னன்னா வந்து ஒரு பேராசப்படுறவங்கள வந்து இது மாதிரி ஒரு அவங்க என்ன பண்ணால் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்துருவாங்க. ஆனால் அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் யோசனை பண்ண தோணாது. ஸோ நம்ம வந்து வெளியே இருக்கிற நடுநிலையாக இருக்கிற நம்மளால தான் இப்படிலாம் யோசனை பண்ண முடியும். ஆனால் அந்த ஒரு எதையாவது நம்ம வந்து பணம் பண்ணணும், பணம் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது பண்ண முடியாது. ஸோ இதை விட்டுரும், நம்ம ஏமாற்றுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட, சார் நீங்கள் எதுக்கு சார் துபாய்க்கு ஓடி போட்டீங்க? இல்லை, நான் துபாய் ஓடலாம் இல்லைடா, நான் ஓடியாந்ததே இந்தியாவுக்கு தான்டா ஓடியாந்தேன். ஏன்னா நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன். நான் சிங்கப்பூர்லேருந்து நான் இந்தியாவுக்கு தான் ஓடியாந்தேன், நான் இந்தியாவிலேருந்து எங்கேயும் ஓடி போகல இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஒரு சிங்கப்பூர் குடிமகனாக எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், எனக்கு அதுக்கு உண்டான ஒரு உரிமை வந்து இருக்குது. சரி, இந்தியா நம்ம பிறந்த நாடு, நம்ம அந்த நாட்டுக்கு போவோம், அங்கே தொழில் செய்வோம், அதனால் அரசாங்கத்துக்கு நான் நிறைய வரிகளை கட்டுவோம், இது மூலமாக அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சால் சரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்தோம்.
அது வந்து ஒரு சில காலகட்டங்களில் நடந்த சில கசப்பான அனுபவங்களில் நம்ம எதுக்காக உழவு டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. உடனே அந்த நீ ஆன்டி இண்டியன் அப்படின்னுவானுங்க இல்லைங்களா? சரி, அதெல்லாம் நம்ம வந்து அரசியல் பற்றி பேச போனோம்னா அதுக்கு முடிவே கிடையாது இல்லைங்களா? ஸோ இதை சொல்கிறவங்கள எத்தனை பேர் மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளத்தில் அமெரிக்காவில் வேலை கிடைச்சா, இல்லை எனக்கு வேணாங்க, நான் வந்து இந்தியனுங்க, நான் இந்தியாவில் தாங்க இருப்பேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அமெரிக்காவில் பாருங்கள், எத்தனை அமெரிக்காவில் இருந்தது கலிஃபோர்னியாலாம் போனால் அது தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோ தமிழர்களும் அவ்வளோ தெலுங்கர்களும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு மற்ற நாடுகளில் இதை விட அங்கே வந்து நமக்கு வசதி அதிகமாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போகத்தான் செய்வாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் வந்து அவனுங்க ஹீரோ. அவனுங்க இது உண்மையிலேயே இந்த சோஷியல் மீடியாவில் வர மாதிரியே வந்து நிஜ வாழ்க்கையில் இருந்தானுங்கன்னா இந்தியா நிறைய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கும் சரிங்களா? நம்ம அந்த அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்கிறோம், மக்கள் மட்டும் நான் யோகியம்னா காசு வாங்கிக்கணும் தான் ஓட்டு போடுறானுங்க. மக்கள் எத்தனை பேர் வந்து ஒழுங்காக வரி கட்டுறானுங்க? அது கிடையாது. சரி, நம்ம அதெல்லாம் பேச வேணாம். இப்போ நம்ம இப்போது வர மெயின் டாபிக் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 2 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் வந்து குறைவான லாபம் சம்பாதிச்சாலும் தப்பு இல்லை, ஆனால் அந்த லாபத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சம்பாதிக்கணும். 100 கோடி ரூபாய் சம்பாதிப்பது இவ்வளவு எளிதா அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் தமிழில் நான் போட்ட வீடியோவில் அதுதான் அதிகபட்சமாக ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் வியூ வந்திருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் வந்து நீங்கள் கோடியாக கொட்டிடலாம், நம்ம ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஏதாவது போட்டாலே, இப்போ நேற்று கூட நான் போட்டிருந்தேன் நான் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. உடனே வாட் இஸ் யுவர் ROI? சரி, ROI வந்து 30%, ஒன்லி 30%. ஐ கேன் மேக் 30% இன் 1 day. இவெல்லாம் யாரும் மங்காத்த ஆடுவானுங்க. ஏன் நீ 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சுன்னு முன்னால் மங்காத்த ஆட முடியும்? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி வச்சுங்கிற முகேஷ் அம்பானியும் அதானியும் டாட்டாவும் பிர்லாவும் மங்காத்த ஆட முடியுமா? ஸோ அதான் நான் ஏற்கனவே சொல்லேன், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பணம் எல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. குறைவாக சம்பாதிச்சாலே போதும். அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணின்னு வந்தால் உங்களால் எப்படி ஒரு 100 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரீச்சு உங்களால் அடைய முடியும் அப்படின்றது தான் அந்த நான் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அதே தான் ஒரு வேறு மாதிரி நான் சொல்ல போகிறேன். நான் எதனால் துபாய் வந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நண்பர் 10 லட்ச ரூபாய் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் 8% வட்டி வருது. அந்த 8% வட்டியும் அவர் வந்து டேக்ஸ் கட்டணும். அவர் மற்ற வருமானங்கள்லாம் இருக்குதுன்றதுனால அவர் வந்து 30% டேக்ஸ் பிராக்கெட்டில் வராரு. இந்த 30% டேக்ஸ்னால் அதுக்கு சர்சார்ஜுன்னு போடுவாங்க, போட்டு அது 35% கொண்டாந்து நிறுத்துருவாங்க. ஸோ 35% டேக்ஸ்னால் அதாவது 8% வட்டி வர இடத்துல அந்த 8% வட்டிக்கு நீங்கள் 35% டேக்ஸ் பே பண்ணிங்கன்னா அது ஒரு 3% ஆகிடும். அதாவது உங்களுக்கு போஸ்ட் டேக்ஸ் வந்து 5% தான் வரும். அதே எனக்கு இன்னொரு நண்பர் இருக்கிறாரு, அந்த நண்பர் துபாயில் இருக்கிறார். அவரும் இந்தியாவில் பணத்தை FDயில் தான் போட்டு வச்சிருக்கிறார். அவருக்கும் அதே 8% வட்டி தான் வருது. ஆனால் இவர் வந்து NRI அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. NRIs ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் வச்சிருந்தால் NREFDன்னு சொல்லுவாங்க, நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட். அதில் பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுருந்தால் அதில் வர வட்டிக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்தியாவில் இருக்கிறவருக்கு 5% வட்டி வருது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னு. துபாயில் இருக்கிறவருக்கு 8% ரிட்டர்ன் வருது போஸ்ட் டேக்ஸ். ஏன்னா இவருக்கு தான் டேக்ஸே கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, சார் இது என்ன சார் பெரிய விஷயம், அவருக்கு 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறவருக்கு வரி போக ஒரு 50,000 ரூபாய் வருது, துபாயில் இருக்கிறவருக்கு 80,000 ரூபாய் வருது. சார் என்ன சார் 30,000 ரூபாய் தானே சார் வித்தியாசம் அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. ஆனால் அதுவே வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் தொடர்ந்து ஒரு 30 வருஷத்துக்கு வச்சுருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கூகுள் ஷீட்டு. ஸோ ஒரு நண்பர் வந்து 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறாரு. இப்போது அவருக்கு 5% வட்டி வருது.
அதாவது போஸ்ட் டேக்ஸ் போக. ஒரு வருஷம் கழிச்சு அவர்கிட்ட 10,80,000 இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த 10,80,000 வட்டி கிடைக்கும். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 43 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்தியாவில் பணத்தை போட்டார்னா 8% வட்டிக்கு போட்டார்னா அஷ்யூம் தட் அடுத்த 30 வருஷத்துக்கும் அந்த வட்டி 8%லே இருக்குதுன்னா அடுத்த 30 வருஷத்துக்கும் இன்கம் டேக்ஸ் இதே ரேஞ்ச் 30% ப்ளஸ் சர்சார்ஜ்னு இருந்ததுனால் ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 43 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனால் இதே துபாயில் இருக்கிற நண்பர் 8% வட்டி வாங்குறாரு, அவருக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அதே அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கிறவர் ஒருத்தர் அவரும் எதுவும் செய்யலை, துபாயில் இருக்கிறவர் அவரும் ஒன்றும் செய்யலை, 2 பேரும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் 30 வருஷம் கழிச்சு இந்தியாவில் இருக்கிறவர்கிட்ட 43 லட்சமும் துபாயில் இருக்கிறவர்கிட்ட 1 கோடியும் இருக்கும். அப்போ இந்த மீதி 57 லட்சம் எங்கே போச்சுன்னா அந்த 57 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போச்சு. இவ்வளோ பணத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிட்டு உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்னீங்கனாக்கா அதை நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தது, சரி இப்போது நான் ஏன் துபாய் வந்தேன் அந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ நான் வந்து பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற ஆள் இல்லையே. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் பணத்தை எஃப்டியில் போட்டுட்டு அந்த எஃப்டியை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கோலேட்டரலாக கொடுத்துட்டு பங்குச்சந்தையில் வர்த்தகத்தில் ட்ரேட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பங்குச்சந்தை வர்த்தகம் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு பிஸ்னஸ். அது வந்து மற்ற பிஸ்னஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ். இங்கே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா பணத்தை வந்து கொட்டிடலாம், அந்த அவதூறு சத்தியம் மாதிரி ஒரு 7 வயசு பையன் வந்து இப்போ ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 25% இல்லை 30% இல்லை கொஞ்சம் சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் 35-40 கூட வரும். அதாவது எல்லா பிஸ்னஸ்லையும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 1983 நான் ஒரு தடவை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் டி நகரில் போனப்போ 2 கடை பார்த்தேன். ஒன்று சரவணா பாத்திர கடை, இன்னொன்று வந்து ரத்னா பாத்திர கடை. 2 கடையும் பக்கத்து கடைங்க, 2 கடையும் ஒரே சைஸு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரத்னா ஸ்டோர்ஸ் வந்து நல்லா வந்திருக்கிறாங்க, முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. பட் சரவணா ஸ்டோர்ஸ் அளவுக்கு முன்னுக்கு வரல. ஸோ சிலருக்கு வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கலாம், கொஞ்சம் திறமை கூட இருக்கலாம். ஸோ மற்றவங்களுக்கு அதே தொழிலில் இருக்கிற மற்றவங்களுக்கு கிடைக்கிறத விட இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். அது மாதிரிலாம் இருந்தால் ஒரு 35-40% ரிட்டர்ன் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கிளைம் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த ஓவர் நைட்டில் மல்டி மில்லியனரெல்லாம் கண்டிப்பாக ஆக முடியாது. சரி, இப்போது நம்ம பணத்தை வந்து பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு அதை கோலேட்டரலாக கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ பணத்தை பேங்க்கில் எஃப்டி போட்டால் ஒரு 8% வருது. ஒரு கோலேட்டரலாக கொடுத்துட்டு ஜாஸ்தி வேணாம், ஒரு 12% ஒரு வருஷத்துக்கு லாபம் பங்குச்சந்தை ட்ரேடிங்கில். 12% லாபம்ன்றது வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே 12% கூட ஒரு வருஷத்துக்கு லாபம் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே எனக்கு தெரிஞ்ச நடக்கிறது கிடையாது. ஸோ அப்படி வச்சுப்போம். அப்போ என்னாகும், ஒரு 8% வட்டிலையும் ஒரு 12% ட்ரேடிங்லேயும் வருதுன்னா ஒருத்தருக்கு 20% ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்துட்டு நான் வந்து துபாயிலேருந்து இந்தியாவில் ஒரு எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுற வர லாபத்துக்கு எனக்கு டேக்ஸ் கிடையாது. வெளிநாட்டினராக நாங்கள் பணத்தை எஃப்டியில் போட முடியாது. நாங்கள் வந்து ஜிசெக்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதில் மட்டும் பணம் போடலாம். அதில் வர வட்டிக்கு வந்து ஒரு கன்செஷனல் டேக்ஸ், அது 5% டேக்ஸ். அதாவது இந்தியாவில் இருக்கிற நீங்கள் 35% டேக்ஸ் பே பண்ணுவீங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிற நான் ஜிசெக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 5% தான் டேக்ஸ். 5% டேக்ஸ் வந்து ரொம்ப மைனர், அது ஒரு பெரிய இது இல்லை. மற்றபடி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங்க்கு காசு சுத்தமாக ஒரு பைசா கூட டேக்ஸ் கிடையாது. சரி ஆயிடுச்சா? சரி, இப்போ பாருங்கள், இதே வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். என்னுடைய நண்பர் இந்தியாவில் இருக்கிறார், அவர்கிட்ட 10 லட்ச ரூபாய் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எஃப்டியில் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் கோலேட்டரலாக கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணுறாரு. அவருக்கு மொத்தம் ஒரு 20% ஒரு வருஷத்துக்கு லாபம் வருது. அந்த 20% லாபம் வந்தால் என்ன நடக்கும்னால் அதில் 7% டேக்ஸ் போயிடும். 35%. 7% போயிடுச்சுனால் அவருக்கு கைக்கு எவ்வளோ கிடைக்கும்?
13% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த 13% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கின்னு அந்த 13% ரிட்டர்ன் தொடர்ந்து 30 வருஷம் செஞ்சால் அவர்கிட்ட இருக்கிற காசு வந்து 3.9 கோடி. அதையே நான் வந்து துபாயிலேருந்து பண்ணும்போது எனக்கு அந்த 20% அப்படியே வந்துடுது. ஏன்னா எனக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ வெறும் 10 லட்சம் ரூபாய் வச்சு அதே 30 வருஷத்தில் நான் பண்ணால் எங்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 237 கோடி இருக்கும். ஸோ 4 கோடி எங்கே இருக்குது? 237 கோடி எங்கே இருக்குது? அந்த மீதி 233 கோடி எங்கே போச்சு? என்னோட இந்தியாவில் இருக்கிற நண்பருக்கு டேக்ஸில் போச்சு. சரி, இப்போ மற்ற நாடுகள்லாம் டேக்ஸ் வாங்கலையா அப்படின்னா எல்லா நாடுகளையும் டேக்ஸ் வாங்குறாங்க. ஆனால் பட் எந்த அளவு டேக்ஸ் வாங்குறாங்க? இப்போ ஒரு சிங்கப்பூருக்கு வாங்க. சிங்கப்பூரில் சிங்கப்பூர் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்க. அதிகபட்ச டேக்ஸ் வந்து 22%. இந்தியாவில் அதிகபட்ச டேக்ஸ் 42%. ஸோ சிங்கப்பூரில் அதிகபட்ச டேக்ஸு 22%. இங்கே இந்தியாவில் அதிகபட்ச டேக்ஸ் 42%. சரி, அங்கே 22% டேக்ஸ் பே பண்ணிவிட்டு வெளியே வந்து பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி 9%. ஆனால் இந்தியாவில் ஜிஎஸ்டி 18%, 28%, 50% அதெல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இங்கே ட்ரேடிங்கு, இன்கம்மு, டேக்ஸ் அதை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறேன். செலவு பற்றி பேசலை. செலவு மூலமாக நீங்கள் வந்து இன்னும் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறீங்க. ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 50% ஜிஎஸ்டி. ஆனால் சிங்கப்பூர்லாம் அப்படி கிடையாது, எல்லாமே இது. சரி, பரவாயில்ல, ஓகே. மேக்ஸிமம் 22% டேக்ஸ் பே பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து 9% ஜிஎஸ்டி பே பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் வெளியே வாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரே ₹1 கூட நீங்கள் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எம்பிபிஎஸ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, டொனேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், ஒரு சாதாரண மக்கள் ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கல, ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறாங்க. என்ன ஒரு 25,000 30,000 சம்பளம் வருமா? அதில் வந்து அவர் குழந்தை எடுத்து எல்கேஜியில் சேர்க்கணும்னா 1 லட்சம் டொனேஷனு, 2 லட்சம் டொனேஷனு. அதுக்கப்புறம் +2ல் ஏதோ கொஞ்சம் மார்க் குறைஞ்சிட்டா உடனே இன்ஜினியரிங்க்கு. இன்றைக்கி தேதி ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் சேர்க்கணும்னு சொன்னால் வருஷத்துக்கு அதான் அந்த இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் செலவாகுது. சரி, அது முடிஞ்சுதா? ஒரு நல்ல ரோடு இருக்குதா? நல்ல காற்று இருக்குதா? நல்ல ஸ்டேபிளான எலக்ட்ரிசிட்டி இருக்குதா? ஒரு அடிப்படை வசதிகள் சிங்கப்பூரில் எல்லாமே இருக்குது. சிங்கப்பூரில் ஒரே ஒரு செகண்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் கட் ஆனதில்லை. நான் போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு செகண்ட் கூட லிஃப்ட் ரிப்பேர் ஆனது கிடையாது. நான் ஒரு வீடு வாங்கி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கியிருக்கிறேன். என் நண்பர்கள் நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டில் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாத்ரூமில் லீக்கேஜ் வந்ததுன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய நம்ம கதை சொல்லிக்கினே போகலாம். ஸோ அது கேள்வி என்னென்னா, ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இந்த ஒரு 233 கோடி ரூபாய் சொன்னது வந்து வெறும் 10 லட்சம் ரூபாயை பேஸ் பண்ணி. என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து 100 crore கிளப்பில் எப்போ நான் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அப்போனா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீ அவ்வளோலாம் வேணாம், 100 கோடிலாம் வேணாம், வெறும் ஒரு 10 கோடி எடுத்துங்க. இந்த 10 கோடி ரூபாய் எடுத்துக்கினாலே 30 வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ வந்து 61 வயசு ஆகுது. ஒரு 91 வயசில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷத்தில் என்னுடைய 10 கோடி ரூபாய் வச்சு நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் 10 கோடி ரூபாய் வச்சு சென்னையிலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கேரியர்னு வச்சுப்போம். ஒரு 30 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இருக்கும், எங்கிட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் மட்டுமே 2500 கோடி ரூபாய் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டெரக்டாக அந்த 2500 கோடி ரூபாய் வந்து அவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணுறாரு. 2000 கோடி 2500 கோடி ரூபாய் டேக்ஸை பே பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு நல்ல கார் வாங்கிக்கின்னு ஒரு நல்ல சந்தோஷமாக ரோட்டில் போக முடியுமா? எத்தனை மேடு, எத்தனை பள்ளம். சரி, அதெல்லாம் பேசணும்னா நம்ம ரொம்ப பாலிடிக்ஸ் ஆகிடும். அதனால் அதெல்லாம் இப்போதைக்கு நிறுத்திடுவோம்.
ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் நம்பர் 1 நான் எதுக்காக துபாய் வந்தேன். ஏன்னா பல கோடிகள் இருக்குது. சரி சார், இத்தனை கோடியை நீங்கள் சேமித்து என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு இந்தியாவில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் தான் காரணம். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அது அந்த தூரம் ரொம்ப நாள் இல்லை, அதிகபட்சம் போனால் 1 வருஷம் அல்லது 2 வருஷம், அதுக்குள்ளார எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதாவது ஒரு தர்மம் செய்யும்போது அது சொல்லிட்டு செய்கிறது வந்து தர்மம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து சேரிட்டி வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ ஒருவேளை நான் இந்தியாவில் இருந்திருந்தால் நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருப்பனோ அதே அளவு காசை நான் நேரடியாக பொதுமக்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது நடக்கும்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து என்னுடைய கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஒரு மேம்படுத்துவதற்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நான் சென்னை வரும்போது ஒரு மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம். அதாவது ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வந்து, அதாவது என்னுடைய கிராமத்து பள்ளிக்கூடத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு டொனேஷன் மாதிரி. சரி, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, என்னோடய ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த டொனேஷன் கொடுத்துட்டால் ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் என்னை சந்தித்து என்ன கூட பேசலாம், என்ன கூட டின்னர் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சுட்டுருக்கிறேன். இன்னும் அது நான் எப்போ சென்னை வருவேன் அப்படிங்கிறது இன்னும் பிளான் ஆகலை. ஸோ அது வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு விஜய் ஆண்டனி படத்தில் வரும், இல்லை நானேவும் சொல்லுவேன், நான் 100 கோடி ரூபாய்க்கும் 1000 கோடி ரூபாய்க்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ 100 கோடி ரூபாய் வச்சு நீங்கள் எதெல்லாம் சாதிக்க முடியுமோ அதெல்லாம் தான் 1000 கோடி ரூபாய் வச்சும் சாதிக்க முடியும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சாதிச்சுக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் 100 crore கிளப்பில் நான் ஆல்ரெடி இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய நெட்ஒர்த் மேபி 100 crore மேலே இருக்கும். ஆனால் என்னுடைய ஆசை என்னென்னா இந்த ட்ரேடிங்கில் 100 crore கொண்டு வந்துடணும். ஸோ முதல்ல வந்து ட்ரேடிங்கில் 100 crore கொண்டு வந்துடணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற கடன்களெல்லாம் அடைச்சிடணும். எனக்கு சில கடன்கள்லாம் இருக்குது, அந்த கடன்கள்லாம் அடைச்சிடணும். அதுக்கப்புறம் வர்றதில் ஒரு கிட்டத்தட்ட 25% சேரிட்டிக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 இயரில் அதை என்னால் சாதிச்சிட முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்ககிட்டையும் கொஞ்சம் பணத்தை வாங்கி சேரிட்டி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்று நான் ஏன் துபாய் வந்தேன்றதையும் சொல்லிட்டேன், அதிகமான காசுக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதிகமான காசுக்கு ஆசைப்பட்டால் உங்கள் ட்ரெயினர் தான் அவதூத் சாத்திய மாதிரி அவர் மட்டும்தான் 600 கோடி ரூபாய் சம்பாதிப்பார். அவர் பாருங்க சொந்தமாக ட்ரேடிங்கில் 6 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிக்கிறாரு, 600 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாரு. இந்த செபி என்ன பண்ணணும், எவனாவது ட்ரைனிங் பண்ணணும்னா நீ லாஸ்ட் 1 இயர் அல்லது 2 இயர் நீ என்ன பண்ணன்றது ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். அப்போ தான் வந்து இவங்களாம் திருந்துவாங்க. சாத்தான் வேதம் ஓதுகின்றதுன்னுவாங்க. எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, நல்லா வேதம் ஓதுவாங்க, ஆனால் அதுங்களாம் சாத்தான்கள். சரி, இதுக்கு மேலே நம்ம பர்சனலாக போக வேண்டாம், இதோடு நம்ம நிறுத்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.